பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் என்னென்ன சட்டப்பிரிவுகளின் கீழ் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்று விரிவாக பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி மீது சுமத்தப்பட்ட 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் மகளிர் நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பில் மாணவியின் விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடந்து கொண்ட குற்றச்சாட்டுக்காக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மாணவியை சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்திய குற்றத்துக்காக 1 மாதமும், வலுக்கட்டாயமாக ஆசைக்கு இணங்க வைத்த குற்றத்துக்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உடலில் காயத்தை ஏற்படுத்திய குற்றத்துக்காக ஓராண்டு சிறை தண்டனை, விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்துக்காக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும், மாணவியை கடுமையாக தாக்கியதற்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை குற்றத்துக்காக தண்டனை குறைப்பு இல்லாமல் 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கொலை மிரட்டல் விடுத்த குற்றத்துக்காக 7 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதமும் நீதிமன்றம் விதித்துள்ளது. பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்ததற்காக 3 ஆண்டுகள் சிறை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம், தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறியதற்காக 3 ஆண்டுகள் சிறை மற்றும் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டு வாரியாக அறிவிக்கப்பட்ட தண்டனை அனைத்தையும் காலத்தில் அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.